வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பினான்ஸ் ஆப்பில் நீங்கள் ரிசீவ் பண்ண யூஎஸ்டிடியாவோ இல்லை பிட்காயினோ இல்லை எத்தோரியமோ ஏதோ ஒரு கரன்சி, அந்த கரன்சியை நீங்கள் செல் பண்ணும்போது நீங்கள் லோ ப்ரைஸ்க்கு செல் பண்ணுவீங்க. அது எப்படின்னா, நீங்கள் அங்கே பினான்ஸில் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, பையர் செல்லர்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் பை கிளிக் பண்ணிங்கன்னா பையர்ஸ் வருவாங்க, செல் கிளிக் பண்ணிங்கன்னா செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பை செல் கிளிக் பண்ணி அங்கே ட்ரேடர்ஸ் அவங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்க இல்லை பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறையா லாஸஸ் ஆகும். ஒரு $2 $3 நீங்கள் லாஸில் விற்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு $10 $15 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? மெர்ஷன்ட் கீழே தான் இருப்பாங்க, நான் மெர்ஷன்ட் மேலே இருப்பாங்க. அதுக்கு கேஒய்சி அது இதுன்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம், உங்களோட கரன்சியை நீங்களே ஆட் போஸ்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம் அண்டு செல் பண்ணிக்கலாம். உங்களோட கரன்சியை நீங்களே விற்றுக்கலாம், நீங்களே வாங்கிக்கலாம். இதுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நீங்கள் பை செல் பண்ணும்போது நீங்கள் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பினான்ஸ் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், கீழே ட்ரேட்னு இருக்குது, ஹோம்னு இருக்கும், அடுத்து மார்க்கெட், அடுத்து ஃபியூச்சரஸ், வாலெட். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரேடுன்றதான் கிளிக் பண்ணுவோம், ஏன்னா நம்ம ட்ரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பாருங்கள், இந்த இடத்துல ரைட் சைடில் P2Pன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் கட்டிச்சுன்னா அப்செட் கொடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், பையில் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இது USDT. நீங்கள் போய்ட்டு இங்கே கரன்சி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட் USDT செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது USDT நான் செலக்ட் பண்ணதுனால இந்த டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது USDTன்னு காமிக்குது. நீங்கள் இதுவே BTC செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே BTCன்னு சொல்லி காமிக்குது. ஓகேங்களா? இப்போ BTCன்னு மாறிடுச்சு. இப்போ ஒரு பிட்காயினோட ரேட் பார்த்தீங்கன்னா 64,48,715 ரூபா பினான்ஸோட ப்ரைஸ் போயிட்டுருக்கு இந்தியாவில். மித்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வேறு ப்ரைஸ் இருக்கும். இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால INRல காமிக்குது. இது சிங்கப்பூரில் மலேசியா, துபாய், அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் அந்த நாட்டோட கரன்சியோட ப்ரைஸ் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, INR தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மேலே டாப்பில் பாருங்கள், INR இருக்குது. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு கரன்சி சேஞ்ச் பண்ணணும். இப்போ AED இந்த தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, AEDனா அது கிராம்ஸு, துபாயோட கரன்சி. ஓகேங்களா? USD அப்படின்னு இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ USDன்னு சூஸ் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் உள்ளவங்களாம் வருவாங்க. இப்போ டாலர்ஸில் ஒரு பிட்காயினோட ரேட்டு டாலர்ஸில் $69,171 போயிட்டுருக்கு. ஒரு பிட்காயின் ஈக்குவல் டு $69,000 போயிட்டுருக்கு. ஓகேங்களா? டாலர்ஸில். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால INR சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ INRல 64,39,341 ரூபா போயிட்டுருக்கு பிட்காயினோட ரேட்டு. இப்போ நம்ம USDT தான் இப்போ இந்தியாவில் மேக்ஸிமம் பைசல் USDT தான் மூவ் ஆகும். என்ன ரீசன்னா, பிட்காயின் வித்ட்ரால் ஃபீ 0.006 இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா $3,500 கிட்ட வருது. ஸோ அந்த வித்ட்ரால் ஃபீஸுக்கு பயந்துட்டு எல்லாமே USDT ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா, USDT ட்ரான்சாக்ஷனுக்கு $1 தான் வித்ட்ரால் ஃபீ இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க பினான்ஸில். பிட்காயின் வித்ட்ரால் ஃபீ பார்த்திங்கன்னா 0.006, அதோட வேல்யூ 3,000. ஓகேங்களா? எல்லா அப்ளிகேஷன்லையுமே சரி, வெஜ்ரெக்ஸாக இருக்கட்டும், கேட்ஐஓவாக இருக்கட்டும், காயின்டிசிஎஸாக இருக்கட்டும், பேக்ஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், கூகாயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. பினான்ஸாக வேர்ல்டுலே நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு. ஸோ இது 100% ட்ரஸ்டடான ஆப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட் போஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து வரேன். நான் என்ன நிறைய சொன்னதுனால உங்களுக்கு மறந்துருக்கும். ஹோம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P2P கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ P2P கிளிக் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம்ஸ் வரும், அசெப்ட் கொடுத்துருங்க. USDT டிஃபால்ட்டாக செலக்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு செலக்டில் இல்லை வேறு ஏதாவது கரன்சி இருக்குதுன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரன்சி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட USDT இருக்குன்னா உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸில் USDT வந்துடும். வரலைன்னா உங்கள் வாலெட்டில் ஃபண்டிங் வாலெட்டுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம பைசெல் எப்படி பண்ணுறது, ஆட் போஸ்ட் எப்படி பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த ரைட் சைடில் இந்த புனல் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த புனல் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் வந்துட்டு வெரிஃபைடு மெர்ச்சன்ட் ஆர்ட்ஸ் ஒன்லின்னு இருக்கும். அப்படின்னா மெர்ச்சன்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி மெர்ச்சன்ட் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து பினான்ஸ் ஆப்பில் வந்து நம்ம லிங்க் பண்ணோம். ஓகேங்களா, பேன் ஆதார் எப்படி லிங்க் பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே லிங்க் பண்ணோம். அந்த மாதிரி லிங்க் பண்ணி அவங்க ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ கேட்பாங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் டேக்ஸ் கன்ஃபார்மாக ஃபைல் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து மெர்ச்சன்ட்டுக்கு வந்துட்டு அப்ரூவ்டு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கணும். நியூ அக்கௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மெர்ச்சன்ட் வந்து இவங்க வந்து அப்ரூவ்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மெர்ச்சன்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகணும்னா அந்த டிக்கு வந்து அப்படியே போட்டே இருக்கலாம். ஓகேங்களா, மெர்ச்சன்ட் வந்து ரேட் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்றைக்குமே மெர்ச்சன்ட் கிட்ட வந்துட்டு நீங்கள் பை செல் பண்ணும்போது ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்கணுன்னாலும் ஜாஸ்தியாக வாங்கணும், விற்கணுன்னாலும் ஜாஸ்தியாக விற்கணும். ஸோ மெர்ச்சன்ட் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் ஓவர் டோட்டல் மெர்ச்சன்ட் ப்ளஸ் நான் மெர்ச்சன்ட். நீங்கள் வந்து நான் மெர்ச்சன்ட். ஓகேங்களா, இப்போ புது ஆளுங்க இதை பற்றி தெரியாதவங்க வந்து பை செல் பண்ணி ஆட் போஸ்ட் பண்ணணுன்ட்டு வராங்கல்ல, அவங்க தான் வந்து நான் மெர்ச்சன்ட். அவங்கக்கிட்ட நீங்கள் பை செல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிக ப்ரைஸ்க்கு நீங்கள் விற்க முடியும். அவங்களோட யூஎஸ்டிடியை வந்து அதிக ப்ரைஸ்க்கு விற்று நீங்கள் ஐஎன்ஆராக உங்கள் பேங்க்குக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு யூஎஸ்டிடி வாங்கணுன்னாலும் நீங்கள் லோ ப்ரைஸ்க்கு போய் வாங்கிக்கலாம் நான் மெர்ச்சன்ட் கிட்ட. ஓகே, இப்போ நம்ம அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 77 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நான் யாருக்கிட்டேயும் வாங்க முடியாது. அடுத்தது 85, அடுத்தது 86, அடுத்தது 86, 88. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்குது. சரிங்களா, இது ஏன் இப்படி ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் திருடி மொத்தமாக ஒரு 1000 பேர்த்தோட ஃபண்ட் எல்லாத்தையும் திருடி ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அந்த அமௌண்ட்டெல்லாம் யூஎஸ்டிஓவோ இல்லை யூஎஸ்டிடிஓவோ இல்லை வந்து பிட்காயினாவோ ஏதோ ஒரு கரன்சியை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஈஸியாக வந்து ஃபாரினுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து ஈஸியாக டெபாசிட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா, இது வந்து மணி லாண்ட்ரிங் மாதிரி போகுது. ஸோ அதனால தான் இப்போ பினான்ஸ் வந்து என்னென்னா இந்தியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. binance.com நீங்கள் கூகுள் சர்ச்சில் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. நீங்கள் ப்ராக்ஸியில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்க பழைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆப் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ அது மாதிரி தான் நான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் பினான்ஸுக்கும் இப்போ வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு ஃபியூ மந்தில் இல்லை ஃபியூ டேஸில் வந்து இது வந்து ரிசால்வ் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் போய் டெவலப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பினான்ஸ் வேணும் இல்லை இதுக்குள்ளே வந்து நான் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரேட் பார்த்துட்ருக்கோம். இப்போ 86 இருக்குது. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கிறதுல நீங்கள் யாருக்கிட்டையும் போய் வாங்க முடியாது. அப்போ என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 89, 85க்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஒரு டாலர்ஸோட ரேட்டு ஒரு யூஎஸ்டிடியோட ரேட்டு 89.85. ஸோ இப்போ நீங்கள் 89 ரூபா 85 காசு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து யூஎஸ்டிடி பை பண்ண முடியும். அதுவும் பாருங்கள் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 48,600 மேக்ஸிமம் 48,600. இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த ஷம்கான் அப்படின்ற ட்ரேடர்கிட்ட போய் நீங்கள் வாங்க முடியாது. இவர் என்ன அமௌண்ட்டாக ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா டிஜிட்டல் ருப்பியாக தான் ரிசீவ் பண்ணுறாரு. இவருக்கு வந்து நீங்கள் யூபிஐயோ இல்லை வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷனோ QR கோட் பேமெண்ட்டோ நீங்கள் பண்ண முடியாது. டிஜிட்டல் ஈரூப்பினா நான் டிஜிட்டல் ஈரூப்பி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். நீங்கள் டிஜிட்டல் ஈரூப்பினா அது வேறு ஏதோ இன்டர்நேஷ்னல் கரன்சின்னு பயந்துடாதீங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற கரன்சி தான், RBI கண்ட்ரோலில் உள்ள கரன்சி தான். அது எப்படி வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு 2 மினிட்ஸ் தான் ஒர்க்கு. உங்களுக்கு பேங்க்கில் நார்மல் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக டிஜிட்டல் ஈரூப்பி வாலெட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ செக்ஷனில் போய்ட்டு பாருங்கள், நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் 2 days பிஃபோர் தான் போட்டேன், செக் பண்ணிக்கோங்க, பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இருந்துச்சு உங்கள்கிட்ட வந்து டிஜிட்டல் ஈரூப்பி வாலெட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 89.85 ருப்பீஸ்க்கு வந்து $1 வந்து நீங்கள் பை பண்ணிக்க முடியும். பினான்ஸில் டாப் செல்லர் இவர் தான். ஸோ இவர்கிட்ட போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். மேலே உள்ளவங்களாம் ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸில் வந்து நம்ம வாங்க முடியாது. அதுக்கான ரீசன் என்ன சொல்லிட்டேன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு ஈஸியாக மாற்றி போயிடுவாங்க. ஸோ அதனால் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க, ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, பேங்க்கில் கேஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களாம் ரெஸ்ட்ரிக்டட் போட்டு ப்ரைஸ் வந்து லோவாக வச்சு செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம வாங்க முடியாது. இப்போ 89 இந்த ப்ரைஸ் கீழே டவுனில் இருக்காங்க அப்படின்னா இவங்களாம் பார்த்திங்கன்னா புது ஆளுங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா,
நியூவாக வந்திருப்பாங்க. அதனால் அக்கௌண்ட் ஃபீஸு பின்னாடி வந்து கேஸு அதை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இவங்களாம் வந்து ஒரு ப்ரைஸ் போட்டு ரெஸ்ட்ரிக்டட் இல்லாமல் எல்லாேருக்கும் வந்து அப்லோட் கொடுத்து அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இவங்க வந்து யூஎஸ்டிடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். இதில் நிறைய சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஸ்கேமும் நடக்குது. நிறைய பேர் இதில் உள்ளே வருவாங்க. ஆட் போஸ்ட் பண்ணி நம்ம $1 $2 $3 வச்சு $1000 விற்று ஒரு நாளைக்கு $3000 $4000 சம்பாரிச்சிடலாம். அந்த மாதிரி செல்லிங்கில் போட்டு நம்ம ஆட் போஸ்ட் பண்ணி சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அங்கே உள்ளே வர்றது. ஆனால் அங்கே வந்தால் அங்கே கதையே வேறு. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் அதில் இருக்கேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட் நிறைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய கேஸ் நிறைய நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போ இதில் ஆட் போஸ்ட் பண்ணி அதிகமாக நான் பண்ணுறதில்ல. என்னோடய யூஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் யூரோபி வாலெட்டில் தான் எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. நீங்கள் பை பண்ணும்போது யாருக்காவது பேமெண்ட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஜிட்டல் யூரோப்பியில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். இவரும் டிஜிட்டல் யூரோப்பி தான் வாங்குறாரு. எல்லாமே டிஜிட்டல் யூரோப்பி போட்டிருக்காங்க. அப்போ இது நம்ம ப்ரைஸ் இல்லை. 89 நம்ம ப்ரைஸ் இல்லை. 89.9 இது வந்து வெறும் $250 $100 $250. ஸோ இதுவும் நம்ம ப்ரைஸ் இல்லை. 90 தான் நம்ம ப்ரைஸ். ஒரு 90 கிடையாது. இவரும் வந்து டிஜிட்டல் யூரோப்பி மினிமம் 10,000 மேக்ஸிமம் 25,000 கொடுத்துருக்காரு. ₹90 ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காப்புல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கீழே இவரும் வந்து டிஜிட்டல் யூரோப்பி தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஷியாராம் இவர் வந்து ₹90 போட்டிருக்காரு. இவரும் டிஜிட்டல் யூரோப்பி. ஸோ டிஜிட்டல் யூரோப்பியை வந்து நம்ம ப்ரைஸாக வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 90 மினிமம் வந்து $100 மேக்ஸிமம் $500 $90 ப்ரைஸ் போட்டிருக்காரு. ஸோ இவரும் கிடையாது. மீதி எல்லாமே டிஜிட்டல் யூரோப்பி தான். 90.30 $90 30 காசுக்கு ஒருத்தருக்கு செல் பண்ணுறாரு. ஐஎம்பிஎஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷனில் வாங்கிக்கிறாரு. மினிமம் 50,000 மேக்ஸிமம் 50,000 தான் அவர்கிட்ட வாங்க முடியும். நீங்கள் 500 1000 10,000 30,000 40,000 வாங்கணும்னு நினச்சா இவர்கிட்ட வாங்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம கம்மியாக வாங்கணும், ஒரு $1000 வாங்கணும், ஒரு $500 வாங்கணும் அப்படின்னா அப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இவர் வந்து $100 கொடுக்குறாரு. 45,000 மேக்ஸிமம் செட் பண்ணியிருக்காரு. டிஜிட்டல் யூரோப்பியில் தான் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ டிஜிட்டல் யூரோப்பி வாலெட் யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு வந்து $100 கூட நீங்கள் இவர்கிட்ட வாங்கிக்கலாம். ஒன் செகண்ட், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா 91க்கு மேலே தான் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா மேலே உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் யூரோப்பி தான். இவர் வந்து யூபிஐயில் வாங்குறாரு. 8,000 10,000 $90 95 காசு போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் இங்கே போய் பை பண்ணிவிட்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நம்ம வந்து ஆட் போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ்ஸு ப்ளஸ் வந்து எந்தெந்த கரன்சியில் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும், பையர் செல்லர்ஸ் வந்து எந்தெந்த கரன்சியில் வாங்குகிறாங்க, அவங்க எந்தெந்த கரன்சியில் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஎஸ்டிடி ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க செல் கொடுக்கும்போது நீங்கள் பே பண்ணும்போது எந்தெந்த கரன்சியில் அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க, அந்தமாதிரி நீங்கள் செல் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு பே பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த கரன்சி அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இதில் மேட்ரு. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக போயிட்டு இப்போ ஒரு மினிமம் வந்து 8,000லேருந்து மேக்ஸிமம் 10,000 முடியும் வாங்கிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்போ நான் 11,000 அப்படின்னு டைப் பண்ணால் அந்த மேக்ஸிமம் குவான்டிட்டி இஸ் 10,000 சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க முடியாது. இப்போ 8,500 போட்டால் ஒர்க் ஆகும். 8,500க்கு 93.46 USDT வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவார். நீங்கள் 8,000 பே பண்ணிவிட்டு பை ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவரோட ஐஎம்பிஎஸ் இல்லை யூபிஐ ஐடி ஷோ ஆகும். அது மூலமாக நம்ம பே பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து USDT வந்து பை பண்ணுவோம். செல் பண்ணும்போது சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பை கொடுத்துருக்காங்க, செல் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பை வந்து சூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ்ஸு. இதுவே நீங்கள் இப்போ செல் பண்ணணும், உங்கள்கிட்ட வந்து USDT இருக்குது செல் பண்ணால் நீங்கள் செல் கிளிக் பண்ணிக்கோங்க. செல் கிளிக் பண்ணால் நீங்கள் எப்பயுமே பை செல் கிளிக் பண்ணோன்னே இந்த புனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்கள், நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஏன்னா இங்கே வந்து மெர்ச்சன்ட் மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். மெர்ச்சன்ட்னா அந்த டிக் போட்டுரு பார்த்தீங்களா, இவங்களாம் மெர்ச்சன்ட். இப்போ டாப்பில் மெர்ச்சன்ட் கிட்டே போய்ட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்கிப்பாங்க. சரிங்களா, அப்படி தான் சொல்லணும். இப்போ $88 வாங்கி $92 $91 விற்கிறாங்க. அப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா $4
இப்போ $1000 இவங்க செல் பண்ணி $1000ன்றது வித்தின் 5 மினிட்ஸில் பை செல் ஆகிடும். $1000 நீங்கள் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா $4000 ப்ராஃபிட் மட்டுமே நிற்கிது. ஓகேங்களா? அதுவே நீங்கள் மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $1000 செல் பண்ணி நீங்கள் $4000 ப்ராஃபிட் பார்க்குறீங்க. அகெயின் $1000 செல் பண்ணி திரும்ப $4000 ப்ராஃபிட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 4 வாட்டி பண்ணாலே உங்களுக்கு $16,000 ப்ராஃபிட், 16,000 வந்து ப்ராஃபிட் மட்டும் நின்றுக்கும். சரிங்களா? ஆனால் இது வந்து எல்லாராலையும் எடுக்க முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நான் பின்னாடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கான ரீசனும் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மெர்ச்சன்ட் வந்து 88 வச்சுருக்காங்க. ஸோ மெர்ச்சன்ட் வேணாம், நம்ம நான் மெர்ச்சன்ட்டை போய் செல் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து நம்ம யூஎஸ்டிடியை கொடுத்துட்டு நமக்கு ஒரு $92 $91 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி நம்ம வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எப்பயுமே மெர்ச்சன்ட் ஆன்ல இருந்துன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அப்படி கன்ஃபார்ம் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா மெர்ச்சன்ட்டும் வருவாங்க, நான் மெர்ச்சன்ட்டும் வருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம நான் மெர்ச்சன்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். நான் கீழே டவுன் போகிறேன். டவுன் போனால் போயிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் மெர்ச்சன்ட் ஃபுல்லாகவே கீழே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்குது. 89க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இவர் வந்து 99.80 $99.80 வந்து வாங்கிக்க ரெடியாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் வெஸ்டர்ன் யூனியன் இதெல்லாம் யூபிஐயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்ஸோ கிடையாது. அப்போ நம்ம வந்து நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இல்லை பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் வந்து ஐஎம்பிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மினிமம் பாருங்கள் 20 lakhs போட்டிருக்காரு. இதெல்லாம் ஏமாத்து வேலை, திருட்டு வேலை. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மா வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆட் போட்டு போயிடுவாங்க. இவங்க வாலெட்டில் ஃபண்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. இவங்க அக்கௌண்ட்லேயும் ஃபண்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ப்ரைஸ் வந்து ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. இப்போ எங்கள்கிட்ட போய் நம்ம செல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 செகண்ட். இங்கே பாருங்கள், செல் கொடுக்கும்போது எவ்வளோ நேரம் கழிச்சு அவர் பே பண்ணுறாருன்னா 360 minutes வந்து டைம் வாங்கிக்கிறார். பேமெண்ட் டைம் லிமிட்டு மினிமம் பார்த்திங்கன்னா 20 lakhs தான் வந்து பே பண்ண முடியும். அதை வந்து நெஃப்ட்டில் போடலாம், இல்லை அந்த மாதிரி தான். ஐஎம்பிஎஸ்சில் 20 lakhs போகாது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இது டைம் பாஸ்க்கு வந்து இவங்களாம் விளையாண்டுருக்கிறது இல்லை, மார்க்கெட்டை வீணாகிறதுனே வர்றது. அதெல்லாம் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பாருங்கள் 20 lakhs இதெல்லாம் 2 லட்சம் 20 லட்சமாக 20 கோடி போட்டிருக்கானுங்களா என்னென்னு எனக்கு புரியல. ஸோ நம்ம கீழே போயிடலாம். இதெல்லாம் ப்ரைஸ் கிடையாது, எல்லோரும் அப்படி தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், மினிமம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மினிமம் செல் ரெக்வெஸ்ட்டு. இப்போ நீங்கள் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இவர்கிட்ட போய் செல் பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு $100 யூஎஸ்டிடி தான் இருக்குன்னா இப்போ நான் 100ன்னு போட்டால் வரமாட்டுது. என்ன ரீசன்னா மினிமம் வந்து $20,940 தான் வந்து நான் என்னோடய வாலெட்டில் இருந்தால் தான் நான் செல் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். அப்போ என்னோடய வாலெட்டில் $20,000 இல்லை. ஸோ அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்போ உள்ளே வந்து காமிச்சேன். ஓகேங்களா? அப்போ இது எதுவுமே கிடையாது. கீழே போயிடலாம். $90.32 இவர் வந்து யூஎஸ்டிடி வாங்கிக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம கூகுள் பே மூலமாக பே பண்ணலாம், யூபிஐ மூலமாக பே பண்ணலாம். மினிமம் வந்து 13,000 14,000 கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம ₹1000 நம்மக்கிட்ட ஒரு $10 தான் இருக்குது, ஒரு $15 தான் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே இவர்கிட்ட செல் பண்ண முடியாது. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போகிறேன். மினிமம் 3,000, மேக்ஸிமம் 17,000. $90.20 வந்து ஒரு யூஎஸ்டிடி வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம இவர்கிட்ட போய் செல் பண்ணலாம். யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம மினிமம் 33 யூஎஸ்டிடி வந்து செல் பண்ண முடியும். 34 போட்டுக்கிறேன். 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 33.25. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட் இல்லை, அதனால் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு சொல்லி வருது. ஸோ உங்கள்கிட்ட ஃபண்ட் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? $33 வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,999 வந்து உங்கள் வாலெட்டில் வந்து பேங்க்கில் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் செல் கொடுத்துட்டு இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது இதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த யூபிஐ ஐடி நான் சூஸ் பண்ணி செல் கொடுத்துட்டேன், என்னோடய வாலெட்டில் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா இந்த யூபிஐயில் வந்து எனக்கு ஃபோன்பேயில் ரிசீவ் ஆகிடும். பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்க்ரீன்ஷாட் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பை செல்லு. இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து யாருக்காகனா புதுசாக வரவங்களுக்காக. பழைய ஆளுங்க வந்தால் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். புதுசாக வரவங்களுக்காக தான் நான் வீடியோவை போடுறேன். இப்போ இது வந்து நம்ம நார்மலாக பை செல் பண்ணுறதுக்கான மெத்தடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்களே ஆட் போஸ்ட் பண்ணி நீங்கள் பை செல் பண்ணலாம்.
நாம் வந்து P2B கிளிக் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன், உங்களுக்கு புரியாது. ஹோம், ட்ரேட் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் P2B இருக்குது, P2B கிளிக் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோம் இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது, ஆட்ஸ் இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ ஆட்ஸ் தான் கிளிக் பண்ணணும். ஆட்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சுருந்த செல் ஆர்டர்ஸ் 2 இருக்குது. நான் வந்து USDT ஒரு செல் ஆர்டர் போட்டிருக்கேன். செல் ஆர்டரில் ஆட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செல் BTC பிட்காயினுக்காக ஒரு செல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் வந்து போட்டிருக்கேன். நான் பை அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் எதுவும் போடல, உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் ஆட் வந்து செல் கொடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக ஆட் போஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப்பில் இந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்களா செல் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து செல்லுக்காக ஆட் போஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை பைக்காக ஆட் போஸ்ட் பண்ணிங்களான்னு கேட்கும். இப்போ நீங்கள் செல்லுக்காக பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு $1000 இருக்குது, அதை நீங்கள் வந்து $91 ப்ரைஸ்க்கோ இல்லை வந்து $88 ப்ரைஸ்க்கோ கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக இங்கே ஒரு ப்ரைஸ் போட்டு நீங்களே ஆட் போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டைமில் நீங்கள் செல் கிளிக் பண்ணணும். ஸோ செல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன அசட்னு சொல்லி கேட்குது. USDTனா USDT, பிட்காயினா பிட்காயின், எத்தோரியம்னா எத்தோரியம், ATHனா இந்த மாதிரி இதில் உள்ள கரன்சியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து USDT வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா USDT வந்து சூஸ் பண்ணிக்கணும். வித் ஃபைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து AEDயா INRா என்ன கரன்சி, ஆல் ஓவர் எல்லா கரன்சியும் வரும். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால INR வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸா இல்லை ஆட்டோமேட்டிக் ப்ரைஸான்னு சொல்லி கேட்கும். ஆட்டோமேட்டிக்னா இப்போ கரண்ட்டில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைஸ் வந்து இதை எடுத்துக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கரண்ட்டில் உள்ள ப்ரைஸ் வந்து 82.88 போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு லாஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வாங்குறது $91 கொடுத்து வாங்குறீங்க, அதனால் நீங்கள் விற்கணுங்கும் போது $91 விற்க முடியாது. அப்போ $92 நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் இங்கே போய்ட்டு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 92.5 ஒரு $100 மேலே வச்சு நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ப்ரைஸ் நீங்கள் அதுவாக வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 92.50 பைசேக்கு வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ USDT இருக்குதுன்னு சொல்லி காமிக்கும். இப்போ என்கிட்ட வந்து USDT இல்லை என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ அவைலபிளில் வந்து 0 இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே 1000 USDT இருக்குது அப்படின்னா இங்கே அவைலபிளில் 1000 சொல்லி காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆல் அப்படின்ற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபுல் அமௌண்ட்டு வந்து இங்கே வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். அதில் வந்து ஆர்டர் லிமிட் அங்கே போட்டிருந்தானுங்கள்ல முன்னாடி வந்து பையர் செல்லர்ஸ்லாம், மினிமம் வந்து லிமிட் வந்து 10,000, 100, 1 lakh, 2 lakh அப்படின்றத இங்கே நம்ம செட் பண்ணணும். அதே ப்ரைஸ் அங்கேயும் ஆர்டர் லிமிட்டில் வந்து நம்ம வந்து ஒரு $1000 போட்டுக்கலாம். மேக்ஸிமம் உங்கள்கிட்ட வந்து ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 20,000 போட்டுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து லிமிட் தெரியல அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளோ, மேக்ஸிமம் அதோட லிமிட் வந்து எவ்வளோன்னு சொல்லி அதுவாக வந்து கால்குலேட் பண்ணி அந்த ப்ரைஸ் வந்து அங்கே நமக்கு காமிக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களோட மார்ஜின் பார்த்துக்கலாம். இப்போ $20,000 நீங்கள் பை பண்ணி நீங்கள் செல் கொடுக்கும்போது $90 ப்ரைஸ்க்கு ஒரு USDT வாங்கி $91 ப்ரைஸ்க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க. வெறும் $20,000 INR கொடுத்து வாங்கி $200 நீங்கள் பை செல் பண்ணும்போது ₹1 மார்ஜின் நிற்கிது அப்படின்னா அந்த $20,200 அப்படின்றது இந்த மேக்ஸிமம் செட் பண்ணுற ப்ரைஸில் அங்கே நமக்கு ஹோம் பேஜில் வந்து காமிக்கும். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. பேமெண்ட் மெத்தட், ஆட் பேமெண்ட் டைம் லிமிட் வந்து நம்ம செட் பண்ணுறது தான். இதில் அவங்க யாரும் செட் பண்ணுறதில்ல. ஸோ 15 minutes வந்து பேமெண்ட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுத்துருப்பாங்க, நீங்கள் மேனுவலாக போய் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க பேமெண்ட் பண்ணுறது 15 minutesக்குள்ளே அவங்க பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ட்ரேட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற ட்ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் USDT வந்து அக்கௌண்ட்டை விட்டு ஓடி போயிடும்,
இல்லை அக்கௌண்ட்டை விட்டு காணாமல் போய்டும், கேன்சல் ஆகிடுச்சு ஐயோ அப்படிலாம் பயப்பட தேவையில்ல. கேன்சல்லாம் ஜஸ்ட் அவர் ஓப்பன் பண்ண அந்த ட்ரேட் கேன்சல் ஆகிடும், உங்கள் ஃபண்டு அப்படியே தான் வாலெட்டில் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து இப்போ எல்லோரும் வந்து ஃபாஸ்ட் ட்ரேடர்ஸு, இப்போ எங்களை மாதிரி நாங்களாம் பல வருஷமாக லோக்கல் பிட்காயின்ஸ்லாம் நான் கிட்டத்தட்ட 1500 பிட்காயின் செல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்னோடய இன்னொரு அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறது 15 மினிட்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். 30 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க 30 நிமிஷம் முடியும் டைம் எடுத்துப்போம். யாருன்னா யூஎஸ்டிடி வாங்குறவங்க. சரிங்களா? 45 மினிட்ஸ்னால் 45 மினிட்ஸ் டைம் எடுத்து 6 ஹவர்ஸ்னால் 6 ஹவர்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டு சாவகாசமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இங்கே பே பண்ணுவாங்க. நீங்கள் இதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், என்ன பேமெண்ட் வரலன்னு. 15 மினிட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே அவன் பே பண்ணலை அப்படின்னா ட்ரேட் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும். அடுத்த ஆளுக்கு போய் அவங்களோட ஆட்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் இவங்க பேமெண்ட் டைம் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் ஷுட்னா இப்போ வந்து எங்கிட்ட அமௌண்ட் இல்லை, ஸோ அதனால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் டாப் அப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து ஜஸ்ட் போஸ்ட்னு கொடுத்துருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது இங்கே பேமெண்ட் மெத்தடு, இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து யூபிஐயாக ரிசீவ் பண்ணிக்கலாம், எம்பிஎஸில் ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குது, அதை நீங்கள் செல் கொடுக்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை யூபிஐ ஐடியோ ஏதோ ஒன்று கொடுக்கணும். கூகுள் பேவோ பேடிஎம்மோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒன்று கரன்சி கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ யூபிஐனா யூபிஐ சூஸ் பண்ணிக்கோங்க. நேம் வந்து உங்களோட நேம் வெரிஃபை பண்ண நேம், கேஒய்சி வெரிஃபை பண்ணும் போது இருக்கிற நேம் வந்து இங்கே எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அதை எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களோட யூபிஐ ஐடி போட்டுக்கோங்க. ஃபோன்பே யூபிஐ ஐடியோ இல்லை கூகுள் பே யூபிஐ ஐடியோ. யூபிஐ ஐடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நிறையா வீடியோஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூபிஐ ஐடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களோட கூகுள் அத்தன்டிகேட்டர் கூடயோ இல்லை உங்களோட பாஸ்வேர்டையோ நீங்கள் என்ன பினான்ஸ் ஷாப்பில் செட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து இங்கே அக்செப்ட் ஆகிடும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்தியானா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் டைப்பு சேவிங்ஸ்னால் சேவிங்ஸ், கரண்ட் அக்கௌண்ட்னா கரண்ட் அக்கௌண்ட், அடுத்தது பேங்க்கோட நேம், இப்போ டிபிஎஸ்னால் டிபிஎஸ் பேங்க். இது வந்து நீங்கள் எல்லாமே மேனுவலாக செட் பண்ணணும். இதில் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, இல்லை யூபிஐ ஐடி தப்பாக போட்டிங்க, இல்லை பேங்க் அக்கௌண்ட் தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் 1 கோடி ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அது அடுத்தவனுக்கு தான் போகும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை மறந்துட வேண்டியதான் அதுக்கப்புறம். சரிங்களா? அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. பேமெண்ட் மெத்தட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஏதாவது ஒரு பேமெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். என்கிட்ட மினிமம் வந்து ஃபண்ட் இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் டேர்ம்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். மஸ்ட் ரீட் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேர்ஃபுல்லி பிலோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்லி ட்ரேட் இஃப் யுவர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் த கிரிப்டோ இஸ் லீகல். ஸ்கேன் மை கியூஆர் ஒன்லி டிஜிட்டல் ஈரூபி. டிஜிட்டல் யூரோப்பியில் வந்து நான் ஃபண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஐ மஸ்ட் வாண்ட் யுவர் காலிங் மொபைல் நம்பர் வந்து கேட்குறேன். இன்கேஸ் அவன் வந்து பணம் போட்டுட்டு டிஸ்பியூட் கொடுத்தாலோ இல்லை வந்து யூஎஸ்டிடியை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் டிஸ்பியூட் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மொபைல் நம்பர். அடுத்தது என்னோடய ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். டோன்ட் ரைட் எனி கிரிப்டோ வேர்ட்ஸ் இன் ரிமார்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லைக் யூஎஸ்டிடி, பினான்ஸ், பிடிசி. இந்த மாதிரி கிரிப்டோ ரிலேட்டடான வேர்ட்ஸ்லாம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அக்செப்டட். அப்பா அக்கௌண்ட்டு, அக்கா அக்கௌண்ட்டு, தங்கச்சி அக்கௌண்ட்டு, மாமா அக்கௌண்ட்டு, மச்சான் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்து ஃபண்டு வரக்கூடாது. ஏன்னா இவங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அதில் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. வேறு பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. பினான்ஸில் வந்து 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த யூபிஐ ஐடி காப்பி பண்ணிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அதில் போடுன்னு சொல்லுவான். பணம் 10,000 நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் யூஎஸ்டிடி நமக்கு அந்த அமௌண்ட்டு தான் வந்துச்சுன்னு சொல்லி 10,000 வந்துச்சுன்னு சொல்லி நம்ம யூஎஸ்டிடி ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இந்த 10,000 ரூபா போட்டால் பார்த்திங்களா, அவன் வந்து வேறு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக போட்டிருப்பான். அவனுக்கு எதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவன் டிஸ்பியூட் கொடுப்பான். டிஸ்பியூட் கொடுத்தானா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த அமௌண்ட்டை நம்ம அவனுக்கு ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சென்டு பிக்சர் ஆஃப் யுவர் அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் பேஜ் கேட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேட்டிருக்கேன். இஃப் யூ சென்ட் மீ ஃப்ராடுலண்ட் ஆர் ஸ்கேம் கேம்லிங் மணி ஆர் சார்ஜ் பேக் ஆஃப்டர் பேமெண்ட் தென் ஐ வில் ஃபைல் எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் யூ யூஸிங் யுவர் ஆதார் கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேம்லிங்கு இல்லை வந்து
திருட்டு பணம் இல்லை வந்து மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரி இல்லீகல் அமௌண்ட்லாம் வந்து இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உங்களோட ஆதார் கார்டை வச்சு எஃப்ஐஆர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுதான், இஃப் யூ ரைஸ் எனி பேங்கிங் டிஸ்பியூட் அகேன்ஸ்ட் யூ, இஃப் ஐ சஸ்பெக்ட் யூ ஐ வில் மேக் வீடியோ கால். ஏதாவது நான் சந்தேகப்பட்டேன்னா நான் வீடியோ கால் பண்ணுவேன் உங்களுக்கு, நீங்கள் தான் அந்த பேமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறது. அதுக்கடுத்து இஃப் யூ நாட் கம்ஃபர்டபுள் திஸ் 1 to 3, இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய ட்ரேட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம பினான்ஸில் போயிட்டு நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போட்டுட்டு போஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம ஆடு வந்து போஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனேபிள் டிசேபிள் இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணது இது ஆன்லைனில் இருந்திருக்கேன். ஸோ அது வந்து ஆன்லைனில் இருக்குது. இப்போ என்னோடய வாலெட்டில் வந்து 0.01 USDT தான் இருக்குது. நான் இருந்ததெல்லாம் செல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைல் வந்து நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து லாஸ்ட்டு 30 days ட்ரேட்ஸ். இப்போ நான் அந்த லாஸ்ட்டு 30 நாளில் 181 ட்ரேட் பண்ணிருக்கேன். கிரிப்டோ பை செல் பண்ணிருக்கேன். ஆவரேஜாக நான் 28 நிமிஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆவரேஜாக 7 நிமிஷத்துக்குள்ளே நான் பே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து 1 மந்த்தோட என்னோடய ட்ரேட் வேல்யூ. ஓகேங்களா? 181 ட்ரேடு, 80% காம்ப்ளீஷன் ரேட் வச்சுருக்கேன். ஆவரேஜ் ரிலீஸ் டைம் 28 நிமிஷம், ஆவரேஜ் பே டைம் 7 நிமிஷம். ஓகேங்களா? என்னோடய ஃபீட்பேக்லாம் இங்கே இருக்கும். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து 45 பேர் வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் வந்து சும்மா ஏதாவது ஸ்கேமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம லேட்டாக ரிலீஸ் பண்ணுறதுனால டூ லேட்டு இந்த மாதிரிலாம் தான் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்கள் ஸ்லோ ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி சஸ்பெஷன், பேஷன்ஸாக இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சீம்ஸ் ஃப்ராட் ட்ரான்சாக்ஷன், சஸ்பெஷன். இது யாருன்னா இது வந்து ஸ்கேமர்ஸ் தான். அவங்களோட இதுக்கு வந்து நம்ம ஒபே பண்ணலை. இப்போ ஆதார் கார்டு கேட்குறோம் அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்தமாரி கொடுக்காத வந்து ஃபோர்ஜரி பண்ணி நம்மக்கிட்ட யூஎஸ்டிடி வாங்கி அப்பீல் பண்ணி நம்ம யூஎஸ்டிடி வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மக்கிட்ட தப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போவாங்க. இது மாதிரி நடக்கும். பாசிட்டிவில் எனக்கு 45 பேர் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் வந்து இப்படி பார்த்துக்கலாம். என்னோடய டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து இங்கே ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டட் இருக்குது. கம்ப்ளீட்டட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் வாங்கினது விற்றது எல்லாமே வரும். பை பண்ணது செல் பண்ணது எல்லாமே வந்து ஷோ ஆகுது. இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 2279 ரூபா வந்து பே பண்ணியிருக்கேன். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் அது மாதிரி செல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செல்லு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து செல் யூஎஸ்டிடி 9000 ரூபாய்க்கு வந்து இவர் வந்து சித்தார்த்ன்றவர் வந்து 9248 ரூபாய் எனக்கு போட்டிருக்காரு. போட்டதுக்கப்புறம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். போட்டு விட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுவாங்க. இவர் வந்து ஒரு 9000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இவரோட ஆதார் கார்டு இது. கீழே வந்து அவரோட மொபைல் நம்பர் இருக்குது. தர்மராம் கலா. ரியல் நேம் வந்து இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஒரு பார்த்திங்களா ரியல் நேம் இது தான். ரியல் நேம் வந்து இவங்க கொடுத்துருவாங்க. நம்ம பேங்க்குக்கு வர நேமும் இந்த பினான்ஸில் இவங்க கேஒய்சி வரி கொடுத்துருக்கிற நேமும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம செல்லு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது பை. செல்லுக்கு வந்து இங்கே நம்ம ப்ளஸ் கிளிக் பண்ணுற மாதிரியும் பைக்கு வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணுற மாதிரியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1 செகண்ட். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து செல் பண்ணுறது எப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ நீங்களே ஆட் போஸ்ட் பண்ணி பை பண்ணுறது அதுதான். சேம் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து செல்லுன்றதை கிளிக் பண்ணோம் நம்மக்கிட்ட உள்ள காயினை செல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பை பண்ணுறதுக்காக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்தது பைன்றதை கிளிக் பண்ணணும். இப்போ பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே தான் சேம். என்ன கரன்சின்னு கேட்கும். யூஎஸ்டினா யூஎஸ்டிடி சூஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஐஎன்ஆர்னு இருந்தால் ஃபிக்ஸட் ப்ரைஸு. இப்போ நம்ம வந்து 91 ரூபா 50 காசுக்கு வந்து செல் பண்ணோம். இப்போ நம்ம வாங்குறது 90 ரூபா 50 காசுக்கு வாங்கணும். 90.50 இந்த ப்ரைஸ் வாங்கினா நம்ம ஒரு ரூபா மார்ஜின் வச்சு கொடுக்க முடியும். இதுக்கு வந்து கமிஷன்லாம் கிடையாது. பை பண்ணுறது செல் பண்ணுறதுக்கு பினான்ஸை பொறுத்தளவு ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு ரூபா மார்ஜின் வச்சிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு $500 விற்கிறீங்க அப்படின்னா 500 ரூபா உங்களுக்கு மார்ஜின் நின்றும். சரிங்களா? போட்டுருங்க பை யூஎஸ்டிடி. அதுக்கடுத்தது ஐஎன்ஆர்
அதுக்கடுத்தது ஃபிக்ஸட் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ளோட்டிங்னு கொடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கரண்ட்டில் கூகுள் ப்ரைஸ் என்னவோ அதை எடுத்துக்கும். கொடுத்துட்டு நீங்கள் இங்கே $91.50 டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ USDT வாங்குறதுக்கான அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி கேட்கும். டோட்டல் அமௌண்ட்டு இப்போ நீங்கள்கிட்ட ₹1,00,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா $91.50 ப்ரைஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா $91,500 நீங்கள் போடணும். $91,500 போட்டிங்கன்னா நீங்கள் வந்து $1,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். மினிமம் லிமிட் வந்து போட்டுக்கோங்க. அவங்க மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் $100 செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் 1000 பேர் இங்கே ரெக்வெஸ்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் பே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட வந்து $1,000 வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் லிமிட்டில் வந்து 10,000 போட்டுக்கோங்க. 10,000 அக்கௌண்ட்டில் வந்து டாலர்ஸ் வச்சு $10,100 அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள்கிட்ட செல் கொடுக்க முடியும். $10 $20 வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட செல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பை பண்ணுறீங்க, அவங்க செல் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் வந்து உங்களை தேடி ஆன்லைனில் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சேம் அதே தான் இங்கேயும். மினிட்ஸ் வந்து 15 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இருக்கும். 1 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முன்னாடி பண்ணோம்ல செல்லுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் பைக்கும். இங்கே வந்து பேமெண்ட் மெத்தடு நீங்கள் என்னென்ன பேமெண்ட்லாம் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, யாருக்கு? செல்லர்ஸ்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்க. செல்லர்ஸ்க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட வந்து UPI லிமிட் முடிஞ்சிச்சு, IMPSல அக்கௌண்ட் ஆட் பண்ணி தான் போட முடியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் IMPS மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை உங்கள்கிட்ட UPI மட்டும்தான் இருக்குன்னா IMPS எடுத்துகிட்டு UPI மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இருக்குன்னா ரெண்டையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. IMPS ப்ளஸ் வந்து மறுபடியும் ஆட் கொடுத்துட்டு UPI கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள்கிட்ட வேறு எதாவது அடிஷ்னல் கரன்சி அப்படி இருக்குன்னா இப்போ டிஜிட்டல் ரூபி அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஆட் பேமெண்ட் மெத்தட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைப் பண்ணுங்கள் டிஜிட்டல் ரூபி. டைப் பண்ணோன்னே வந்துச்சுங்களா? அப்போ நம்ம எத்தனை பேமெண்ட் வந்து ஆட் பண்ணுறோம்னா டிஜிட்டல் ரூபி, UPI, IMPS 3 ஆட் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் டோட்டல் லிமிட் வந்து இங்கே வந்து $91,500 போடக்கூடாது. USDTயோட ரேட்டு தான் இங்கே காமிக்கிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு $1,000 போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. ஐ மஸ்ட் வாண்ட் யுவர் காலிங் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ரிப்ளைனா நீங்கள் வந்து ட்ரேட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி கம்யூனிகேஷன் சேட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த சேட் பாக்ஸில் நீங்கள் போய் ஹாய்னு அனுப்ப தேவையில்லை. இதில் ஜஸ்ட்டு ஹாய்ன்னு போட்டுக்கோங்க. ஹாய்ன்னு போட்டு ப்ரிவ்யூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். 1000 USDT வந்து மினிமம் $1000 மேக்ஸிமம் 20 லட்சம் முடியும் போட்டிருக்கேன். என்னென்ன பேமெண்ட்னா டிஜிட்டல் ரூபி, UPI, IMPS. பேமெண்ட் டைம் 15 மினிட்ஸில் நான் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். 15 மினிட்ஸில் என்னால் பே பண்ண முடியல அப்படின்னா அங்கே பேமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் 30 மினிட்ஸ் 1 ஹவர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிலீஜியன் ஆர் ரிலீஜியன் கொடுத்துருக்கேன். இது வந்து ரிமார்க்ஸு மஸ்ட் வாண்ட் காலிங் நம்பர். ஆட்டோ ரிப்ளையில் வந்து ஹாய்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் போஸ்ட்னு கொடுத்துட்றேன். எனக்கு வந்து காம்ப்ளீஷன் ரேட்லாம் 80%க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ நான் ஆட் போஸ்ட் பண்ணிட்டா போஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னோடய ஆட் வந்து இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்ட்னு வந்துச்சு. ஸோ நான் இப்போ டன் கொடுக்குறேன். இப்போ நான் போஸ்ட் பண்ணதுனால எனக்கு இமீடியட்டாக வந்து பை ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இப்போ ஆஃப்லைன் போயிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை ஆன் ஆஃப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆன்லைன் இருக்குல்ல, இதை நம்ம ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப்லைன் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து எக்ஸ்பைரி ஆன என்கிட்ட ஃபண்டு இல்லை. ஸோ இதையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டையும் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ்ஸு, ஆட் போஸ்ட்டு, மெர்ஷன்ட்டு, நான் மெர்ஷன்ட்டு, USDT எப்படி நம்ம ஆட் போஸ்ட் பண்ணி வாங்குறது, ஆட் போஸ்ட் பண்ணி எப்படி பை பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டியூட்டோரியல் போடுறேன். A to Z இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், USDT அட்ரஸ் எங்கே இருக்கும், பிட்காயின் அட்ரஸ் எங்கே இருக்கும், எப்படி நம்ம செல் பண்ணணும், எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, ஆட் போஸ்ட் எப்படி பண்ணணும், அகைன் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி இதில் என்னென்ன ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது, எப்படிலாம் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும், எல்லோரும் இதில் சம்பாதிக்க முடியுமா, இதில் சம்பாதிக்க முடியாதா, இந்த பினான்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, அப்புறம் இதில் வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் யார் யார் வாங்குவாங்க, இது எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க, இங்கே எத்தனை ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எத்தனை பேர் வாங்குகிறாங்க, எத்தனை பேர் விற்கிறாங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நான் உங்களுக்கு 1 by 1 டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி
ஒரு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட போயிடும். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன். வேண்டாம்னா விட்டுருங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.